ரீசெண்டா துபாயின் போக்குவரத்துல அதிகமான டெலிவரி பைக்குகள் போறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் கீட்டா நிறுவனத்தோட பைக்குகளை நீங்க நிறையவே பார்த்திருக்கலாம். துபாயில் உள்ள ஓட்டுநர் மையங்கள் 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில இருந்து உணவு டெலிவரி நிறுவனங்களிடம் இருந்து மோட்டார் சைக்கிள் உரிமம் விண்ணப்பங்கள் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது குறுகிய கால டெலிவரி நிகழ்ச்சிகளில் இருந்து மிகவும் நிலையான பணியாளர்களுக்கு மாற்றத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாம, அதிகரிச்சு வர எண்ணிக்கையில இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா, ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்து நிறைய விண்ணப்பங்கள் வருதாம். துபாயில் கீட்டாவின் விரிவாக்கம் அதன் தாய் நிறுவனமான மீதுவான் இன்டர்நேஷனல் லாட் 150 மில்லியனுக்கும் அதிகமான தினசரி ஆர்டர்களை கையாளும் உலகின் மிகப்பெரிய டெலிவரி நெட்வொர்க்ல ஒன்றான பரந்த வளைகுடா திட்டத்தின் ஒரு பகுதின்னு சொல்றாங்க. 2024ஆம் ஆண்டின் பிற்பகுதியில சவுதி அரேபியாவில் தொடங்கப்பட்ட பிறகு கீட்டா இந்த வருஷம் கத்தாரு, குவைத்துல நுழைந்து அடுத்ததா பக்ரைன், ஓமான்னு விரிவடைய தயாராகி வருது. இலவச டெலிவரி, வாடிக்கையாளர்களுக்கு சலுகைகள், வணிகர் ஆன்போர்டிங் போன்ற அணுகுமுறைனால நிறைய பேரை ஈர்த்துக்கிட்டே இருக்காங்க. கீட்டாவின் மிகப்பெரிய உள்ளூர் நடவடிக்கை துபாய் டாக்ஸி நிறுவனத்தோட ஒரு கூட்டாண்மை மூலம் வந்தது. இது விரைவாக ஒரு டெலிவரி பிளீட்டை உருவாக்கவும் யுஏஇ விதிமுறைகளை பூர்த்தி செய்யவும் அனுமதிக்குது. ஒப்பந்தத்தின் கீழ் டிடிசி 150 டெலிவரி பைக்குகளை அறிமுகப்படுத்துச்சு. 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் அந்த எண்ணிக்கையை 500ஆக அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டாண்மை அதன் முதல் ஆண்டில் 10 மில்லியன் திர்ஹம்ஸ்க்கும் அதிகமான வருவாயை ஈட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நல்ல சேலரி, மேம்பட்ட பணி நிலைமை, இதனாலேயே நிறைய ரைடர்ஸ்கள் ஈர்க்கப்படுகின்றாங்க. அதே மாதிரி கொஞ்ச டைம்லயே நிறைய ஆர்டர்களும் அவங்களால முடிக்க முடியுதாம். அமெரிக்கத்தில் தற்போது உணவு டெலிவரியில் கீட்டா இணைஞ்சிருக்கிறனால நடப்பாண்டான 2025ஆம் ஆண்டில் உள்நாட்டின் உணவு விநியோக சந்தை 5 பில்லியன் திர்ஹம்ஸை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.